ஆல், இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு எடுக்கிற ஒரு ட்ரிங்க்னால் அது இதுதான். இது வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க். ஸோ இதோட ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தண்ணி வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 8லேருந்து 10 கிராம்பு, அப்புறம் ஒரு 4-5 பட்டை போட்டுட்டு கொதிச்சோடனே லெமன், அப்புறம் இந்த மாதிரி இஞ்சி தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா இஞ்சியும் லெமன் தான். ஸோ அதுதான் வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நல்லா கொதித்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ சைடில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் முடிச்சிட்டேன்னா இது அதுக்குள்ளார ஆறிடும். நம்ம அதுக்கப்புறம் அதை ஐஸ் ட்ரேயில் மாற்றிடலாம். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒர்க் இருக்காது. ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒரு பயிறு, அப்புறம் ஃப்ரூட்ஸ், நட்ஸு இதெல்லாம் தான் மோஸ்ட்லி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் அவ்வளோவா எங்களுக்கு ஒர்க்கும் இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வேண்டியதில் ப்ரெப் பண்ண வேண்டியதுதான். ஸோ இன்றைக்கி கீரை செய்கிறது தான் பிளான். ஸோ அதை வந்து கொஞ்சம் உருவி அது கொஞ்சம் தண்ணியில் போட்டு இது பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் அழுக்கெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அதை செஞ்சிடலான்னு சொல்லி கீரை பிச்சு வச்சிட்டேன் டிவி பார்த்துட்டே. ஸோ இதை தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிற கேப்பில் கொஞ்சம் துணியெல்லாம் காயப்பட வேண்டியது இருக்குது, இந்த பெட்ஷீட்லாம். ஏன்னா வின்டர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஈவினிங் போட்டால் அடுத்த நாள் மார்னிங் தான் எடுக்க முடியும். ஸோ அந்த பெட்ஷீட்ஸ்லாம் கொஞ்சம் காய போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ்லேயே இப்போ காஞ்சிரும். ஏன்னா இப்போ இங்கே சம்மர் தானே, அதனால். வின்டர் டைமில் பெட்ஷீட் காய போடுறதுலாம் இங்கே பெரிய டாஸ்க்கு. அது வந்து அதை ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் வீக்கே ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதான் இந்த வீக் பெட்ஷீட்டை வாஷ் பண்ணி காயப்பட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம தண்ணி வந்து ஆறியிருக்கோம், அதை நம்ம வந்து வடிகட்டியில் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஐஸ் ட்ரேயில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஊற்றிட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டெய்லி ஒரு 2 ஐஸ் க்யூப் போட்டுட்டு அதில் ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் போட்டுட்டோம் அப்படின்னா அதை மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் என்னோடய ரிசல்ட்டுமே சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். இதில் தண்ணி கீழே ஊற்றாமல் வைக்கிறது தான் பெரிய டாஸ்க்கே. ஸோ இதை உள்ளார வச்சுட்டு இப்போ நம்ம கீரை செஞ்சிடலாம். ஏன்னா கீரை வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து நான் பெருசாக எதுவும் ஆட் பண்ணல, பாசிப்பருப்பு மட்டும் ஊற வச்சு அதை வேக வச்சு அதில் கீரை போட்டு செஞ்சு முடிச்சிட்டேன். இது வந்து கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுக்காக ஒரு 1/2 ஆனியன் இல்லைனா 1 ஆனியன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பெருசாக எந்த இன்க்ரீடியன்ஸுமே தேவையில்லை. வெங்காயம், தக்காளி, அப்புறம் பிரிஞ்சால், அப்புறம் சுண்டல், இது மட்டும்தான். ஸோ ஒரு டொமேட்டோ இது மாதிரி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுன்னா அதுலேயே உங்களுக்கு ஒரு செமி கிரேவி மாதிரி கிடைக்கும். அதை தோசைக்கு, சப்பாத்திக்கு, ரைஸுக்கு கூட போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சைடில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் கடுகு ஆட் பண்ணிவிட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு சிகப்பு மிளகாய், இது 3ஐயும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினா தான் அந்த ஆனியன் ஃப்ளேவர் உங்களுக்கு அதில் கிடைக்கும். அதுக்கப்புறமா சைடில் வந்து பிரிஞ்சாலை கழுவி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அந்த பெரிய பிரிஞ்சால் தான் இருந்துச்சு, உங்கள்கிட்ட சின்ன பிரிஞ்சால் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பெரிய பிரிஞ்சால் தான் நல்ல கிரேவி மாதிரி கிடைக்கும் சின்ன பிரிஞ்சால் விட. ஏன்னா இது சீக்கிரம் வந்து வதங்கிரும். இது நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் நம்ம வதக்கிட்டு இருக்கோம்ல, அதில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணி நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கட்டும். சைடில் அந்த கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டுறணும் கட் பண்ண இல்லைனா அது வந்து ஒரு மாதிரி கலர் மாறிடும். அதில் தண்ணியில் போட்டால் அது மாதிரி வராது. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், இது 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறமா நிறைய மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லைக் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள்னால் ஒரு 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க கத்திரிக்காயும் ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை போட்டுட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. ஸோ அது வந்து வேக அது வந்து உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கிரேவி மாதிரி கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி கூட தெளிச்சிக்கலாம். நல்லா வதங்கினா தான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ண முடியும். அதுதான் அந்த கத்திரிக்காய் கிரேவிக்கே வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட், அது வந்து சுண்டல். ஸோ இது மாதிரி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சுண்டல் ஆட் பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு கூட பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இதுதான் என்னோடய லன்ச் பிளேட். ஸோ கொஞ்சமாக அந்த கத்திரிக்காய் கிரேவி, கர்டு, ரைஸ், இதுதான் என்னோடய லன்ச் பிளேட். அப்புறம் ஈவினிங் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து 2 இளநீ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்ரீலங்கனோட இளநியும் வியட்நாமோட இளநியும் தான் கிடைக்கும். ஸோ நாங்கள் மோஸ்ட்லி வியட்நாமோட இளநீ தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அது ஒரு மாதிரி லைட் பிங்கிஷ் அந்த மாதிரி கலரில் கிடைக்கும். இதை ஓப்பன் பண்ணுறது தான் இருக்கிறதுலே டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. வியட்நாமோட இளநீ எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
சம்டைம்ஸ் அவங்களே இதில் சென்டரில் ஹோல் போட்டு ஒரு ஸ்ட்ரா மாதிரி குத்தி வச்சுருப்பாங்க. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும். ஆனால் இப்போல்லாம் இந்த மாதிரி தான் வருது, ஏன்னு தெரில. நாங்கள் கஷ்டப்பட்டு இதை ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இதில் வந்து நம்மளோட வீட்டில் இருக்கிற பெரிய டம்ளரோட ஃபுல்லாக இளநீ இருக்கும். லைக் 2 பேர் குடிக்கலாம் ஒரு இளநியே. நாங்கள் இன்னொரு இளநீ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம், சரி நாளைக்கு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது ஒரு மாதிரி பிங்கிஷ் மாதிரி கலரில் கிடைக்கும். டேஸ்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இங்கே வந்து தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். வியட்நாமோட இளநீ நல்லா இருந்தது ஆக்சுவலாக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஃப்ளேவர். ஸோ இதுக்குள்ளார வந்து அந்த தேங்காவுமே இருக்கும். சில இளநீல வந்து இந்த தேங்காய் இருக்காது. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் எம்ப்டியாக தான் இருக்கும். ஸோ இளநீ குடிச்சிட்டு ஈவினிங் வந்து ஃபுல் மூன் டேனால நாங்கள் பக்கத்தில் ஒரு பீச்சுக்கு போகலான்னு போயிருந்தோம். இது வந்து ஒரு ஃபேமிலி பீச். இந்த பீச்சோட பேர் வந்து வக்ரா பீச்சு. ஸோ இங்கே கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு நடுவிலலாம் கார் பார்க் பண்ணியிருப்பாங்க. எனக்கு முன்னாடி கூட பார்க் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ செம்மையாக இருந்தது மூன். ஆக்சுவலாக கடலில் இருந்துட்டு மூன் பார்க்குற ஒரு ஃபீல் வந்து தனி ஃபீல் தான். ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் தண்ணியில் இந்த மாதிரி கால் நனைச்சிட்டு மூனை வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டின்னர் ப்ரிப்ரேஷன் வந்து பெருசாக எதுவும் இல்லை. ஸோ தோசை மாவு இருந்தது. ஸோ அந்த தோசையை ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காய் கிரேவியை வந்து தோசைக்கு நடுவில் வச்சுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது தான் இன்றைக்கி பிளான். ஏன்னா கத்திரிக்காய் கிரேவி மதியானம் செஞ்சதே மிச்சம் இருந்துச்சு. ஸோ இது மாதிரி சென்டரில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கூட லெஃப்ட் ஓவர் 2 சப்பாத்தி இருந்தது. ஸோ நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு டின்னர் முடிச்சிட்டோம். நான் யூஸ்வலாக டின்னர் முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் கழித்து டெய்லியும் பம்கின் சீட்ஸ் சாப்பிடுவேன். ஏன்னா இங்கே ரொம்ப முடி கொட்டுது, இந்த தண்ணி ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.